ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி தயாரிப்பில் முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி நடிக்கும் மிடில் கிளாஸ் வருகிற நவம்பர் 21 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அண்ணாவை மறந்தது யார்? அண்ணாவிடமின்றி கட்சியை கைப்பற்றியவர் என்னென்ன செய்கிறார்கள்னு பாக்குறீங்க, மக்களுக்கு புரியுங்கிற ஒரு விஷயத்த பதிவு செய்யறாரு. இல்லையே, பதில் சொல்லிட்டாங்களே. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேண்டிய முக்கிய பிரமுகர்களுக்கு எதிராக ஒரு வலுவான வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களுக்கு சவால் விடுவது என்பதும் அதில் அவர்களை தோற்கடிக்க முயல்வது என்னும் அளவுக்கு இருக்கு. அதுல நிச்சயமா முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதி வந்துதான். அப்ப கரெக்டான பக்காவான சாய்ஸை பண்றாரு. ஒவ்வொன்றிலையும் தேர்வு செய்வது என்பதுதான். உயர்நீதிமன்றம், தலைமைச் செயலகம், மெட்ராஸ் பல்கலைக்கழகம் மூன்றையும் குறிப்பிட்ட சமூகத்தினருடைய செல்வாக்கு என்பதுதான் இருக்கும். அப்படி உள்ள வரலாறு என்பதில் இருந்து திமுகவுக்கு அது வந்துவிடக்கூடாது என்று கலைஞர் முற்பட்டார் என்பதும் நாடு அறிந்த விஷயம். ஆனால் அது மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் அப்படியே நிறுவப்பட்டு விட்டது. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தாவேகாவுடைய அரசியல் பயணம் தொடர்ந்து மும்முரமாக போயிட்டு இருக்காங்க, வீரியமாக போயிட்டு இருக்காங்க. நேற்றைய விஜயுடைய பேச்சு காஞ்சிபுரத்தில் நடந்துச்சு. அந்த பேச்சுக்கு பின்பு ஏற்கனவே நிறைய விமர்சனங்களும் சேர்ந்து கூட வருது. நேற்று பேச்சிலே தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி சில விஷயங்களையும் பதிவு செஞ்சிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க இதை? முதல்ல இல்லை, எதெல்லாம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு மறுபடியும் சொல்கிறார் விஜய். இந்த முறையும் கடைசியாக சொல்லும் பொழுது முடிக்கும் போது தாவேகா திமுக என்றதுதான் போட்டி என்று திமுக பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளவும் முடியல. திமுகவை பொறுத்தவரை பாஜகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி என்று சொல்லும் பொழுது திமுக பெரிய அளவுக்கு மனம் உடையலை. தாவேகா கூட போட்டினா அவங்களால தாங்க முடியல. அது தாவேகா என்பதை அதிகபட்சம் அவங்க சினிமா நடிகர் நடிச்சுட்டு அப்படியே நேராக வராரு, அப்படியே முதலமைச்சராக உடனே வரணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் பயிற்சி இல்லாத ஆட்களை வச்சுருக்காரு, பூரா தற்கொலையாக இருக்காங்க. பிறகு அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும், நாம் எவ்வளோ பாரம்பரியம் உள்ளவங்க, 75 ஆண்டு உள்ளவங்க, இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்த திமுக அவர்கள்தான் போட்டி என்று சொல்வதை ஏற்க தயாரில்லை. மனோநிலை மேலிருந்து கீழ் வரை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்போவுமே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மேலிருந்து கீழ் வரை ஒரே மாதிரி சிந்திப்பாங்க. அடிமட்டத்தில் இருந்து யாரையாவது நீங்கள் மறித்து ஒரு கேள்வி கேட்டாலும் அவர் என்ன பதில் சொல்கிறாரோ, ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கோ அதே பதில் தான் தலைமையிலேருந்து சொல்லுவாங்க. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க தாவேகா போட்டி என்பதை அவர்களால் ஏற்க மறுக்கிறார்கள்ன்ட்டு. அது அவங்க எப்படி ஏளனமாக பார்க்குறாங்களா, எப்படி என்ன கோணங்கிற தாங்க முடியாமல் பார்க்க தாங்க முடியலை. எங்கே போனாலும் தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்காங்களே, எங்கே போனாலும் இளைஞர்கள் படை வந்துடுது. அதனால நமக்கு நேரடியாக யார் சேலஞ்ச் பண்ணுறது, இவங்க என்ன அப்படின்னு சொல்லி ஆதங்கம் ஆத்திரம் படுறாங்க. அவங்களால அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியலை. அதுதான் நிலை. அதான் பரவலாக அவர் சொன்ன வார்த்தை இப்போ பரவிருச்சு, முழுவதுமே பரவிருச்சு. அவர் அதனால இவர்கள் செய்யக்கூடிய பரப்புரைக்கு எல்லாமே பதில் கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு விஜய். அவர் பதில் கொடுப்பது என்பதில் தான் ஒன்று, நீங்க சொன்ன வாக்குறுதிகள் கொடுப்பதெல்லாம் திமுக தாக்கிட்டு தானே இருக்கீங்க, நீ என்ன செய்ய போறேன்னு சொன்னியா, அப்போ அதுக்கு பதில் சொல்றாரு, அது கொடுப்பேன் இது கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு தேர்தல் அறிக்கை என்பது வாக்குறுதி அறிக்கை ஒன்று தயாராகிறது. அதுக்கு முன்னால் அதில் சில விஷயங்களை எடுத்து விடுறாருங்கிறார். அது சாம்பிள். ஆமாம், அதாவது தன் தொண்டர்களையும் அப்படியே உயிர்ப்போட வச்சுக்கிட, உற்சாகத்தோடு வச்சுக்கிட. அவர்கள் கொள்கை இல்லை தாவே காக்கின்னு சொன்னாங்கன்னா இது கொள்கை இல்லையா அது கொள்கை இல்லையான்னு கேட்காரு. இப்படியாக அவர் ஒரு கவுண்டர் கொடுப்பது, எதிர்வினை ஆற்றுவது என்று ஆற்றுறார். அது ஒரு பிரபல நடிகராக இருக்க கண்டு அது பிரபலமாகவும் போயிடுது எல்லா இடமும். அது மேலும் திமுகவுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரியும் சேர்த்து. இப்போ அதே போல் இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த ஸ்கூட்டர் கொடுப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு, அரசு மருத்துவமனைக்கு தைரியமாக செல்லலாம், பட்டப்படிப்பு எல்லாத்தையுமே நிறையா அடுக்குனாரு. இப்போ இதே போல தான் பீகார் தேர்தலையும் நான் சமீபத்தில் பார்த்தோம். வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை, ஆனால் பெரிய ஆஃபர் கொடுத்து படுதோல்வி அடைஞ்சாங்க தேஜஸ்வி யாதவ். இப்போ அது ஒரு பக்கம் நம்ம பார்க்க முடியுது. இந்த ஆஃபருங்கிறது இப்போ சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னும் இது சாம்பிள் தான், இன்னும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதை விட இன்னும் மக்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு ஆஃபர் இருக்கு தாவேகால. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டும் பொழுது இப்படி ஒவ்வொன்றும் என்னத்தையாவது கொடுத்துருவாரோ, மக்களை எல்லா தரப்பு வாக்காளர்களையும், திமுக பொறுத்தவரை எல்லா தரப்பு வாக்காளர்களையும் தாங்கள் திருப்திப்படுத்துவது
என்பதற்கான வேலை திட்டங்களை செயல்படுவது, வாயால் சொல்வதில்லை. ஏன்னா ஆளுங்கட்சி அரசாங்கத்தை வச்சுருக்காங்க, அரசாங்கத்தை வச்சிருக்கிற கட்சி வந்து செயல்படுத்த முடியும். அதனால செயல்படுத்துவது என்பதை செய்து கொண்டிருப்பது திமுக. அதாவது நீங்கள் பீகாரை மேற்கோள் காட்டுறதுனால சொல்கிறேன், இதுவரை ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு மனப்போக்கு, அதற்கு பேர் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் என்பது தானே பேசிட்டு இருந்தீங்க. ப்ரோ இன்கம்பன்சி ஃபேக்டர்னு ஒன்று உண்டு என்பதை யாராவது பேசினீங்களா? ஊடகவியலாளர்கள் அவங்களுக்கு தெரியல. ஆங்கிலேயத்தில் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்னு போட்டாங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ இன்கம்பன்சி ஃபேக்டர்னு ஒன்று உண்டு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு 5 ஆண்டு பினராயி விஜயனுக்கு திருப்பி ஏன் வந்து மக்கள் வாக்கு போட்டாங்க? 5 ஆண்டுகளுக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு மீண்டும் இதற்கு அதிமுகவுக்கு வாக்கு போட்டாங்க. 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளாக மாறி மாறி நிதிஷ்குமாருக்கு ஏன் வாக்கு போடுறாங்க? இதெல்லாம் ப்ரோ இன்கம்பன்சி ஃபேக்டர், அதாவது ஆட்சிக்கு ஆதரவான மனோநிலை. இந்த ஆதரவான மனோநிலையை கட்டவிழ்த்து விடுவது என்பதில் 2021 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர் தளபதி ஸ்டாலினும் தெளிவாகவே இருக்காங்க. அதனால தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் வந்து பெண்களுக்கு இலவசம், பேருந்து இலவசம்னு சொன்னதில் இருந்து உடனடியாக வந்த உள்ளாட்சி தேர்தல்களில் அனைத்து பெண்களுடைய வாக்குகள் வந்தது. இதே பெண்கள் வாக்கு தான் 2011 16 வரை ஜெயலலிதாவுக்கு போனது. ஆமாம், நிச்சயமாக மறுக்க முடியாது இல்லையா? அதே பெண்கள் இப்பொழுது அப்போ மக்களுக்கு வந்து கட்சி சார்பற்ற வாக்குகள் இருக்க, அவங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கமே கிடையாது. யார் நல்லது செய்யணும் அவங்களுக்கு போடும். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க வந்து எழுதப்படாத காகிதங்கள், புரியுதுங்களா? கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் எழுதப்பட்ட காகிதங்கள். இந்த கட்சிக்கு இவ்வளோ வாக்கு வங்கி இருக்கு, இந்த கட்சிக்கு இந்த வாக்கு வங்கி இருக்குன்னு பெரிய கட்சிகளை சொல்றோம்ல, இதெல்லாம் எழுதப்பட்ட காகிதம். அடிச்சு எழுதுறது ரொம்ப கஷ்டம். அடிச்சா எழுதிட்டு இருக்காங்கிறது வேற விஷயம். இப்படி கட்சி சார்பற்ற வாக்காளர்கள் என்பவர்கள் யார் நல்லது செய்தாங்களோ போடுவோம், நல்லது செய்யலை அல்லது செய்கிறாங்கன்னு சொன்னால் எதிர்த்து போடுவோம், நம்புவோம். இப்போ விஜயகாந்த் வந்தார், விஜயகாந்துக்கு போட போகிறோம் தமிழ்நாடுக்கும் பேசினாங்க. அப்போது தொடர் வண்டி நிலையில் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் கேட்க எல்லாரும் இப்படி பேசுகிறீங்களே, அவர் என்னங்க வந்து செய்ய போகிறாரு? ஏங்க இவங்க செய்கிற கூத்துக்கு போட்டு தான் பார்ப்போமே அப்படிங்கிறாங்க. அந்த மனநிலை பப்ளிக் எல்லாரும் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறோம், எல்லாரும் ஆமாம் ஆமாங்க. இது மாதிரி ஒரு மனநிலை விஜய் நோக்கி வந்திருக்கு. விஜய்க்காக வருவது என்பதை தாண்டி இப்படி ஒரு கட்சி சார்பற்ற வாக்காளர்கள் இருந்தும் ஒரு மனநிலை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் தளபதி ஸ்டாலின் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, தளபதி விஜய்க்கு எதிராக என்ன அவர் வந்து இப்படி வந்து மக்களுடைய என்னென்ன விருப்பங்களோ அதை வந்து வேலை திட்டமாக செயல்பட வேண்டியிருக்கு. அப்போ இவரால் செய்ய முடியாததையெல்லாம் சொல்வது என்பது விஜய்க்கு தயார் செய்து கொடுக்கக்கூடிய என்ன குழு வந்து அதை தயார் பண்ணுது. அதில் தான் அவர் இப்போ கொடுத்த வாக்குறுதிகளான வீடுகள், எல்லாருக்கும் வந்து மோட்டார் சைக்கிள் எல்லாமே சொல்லி வரிசையாக சொன்னது. அதில் சில முக்கிய விஷயங்களையும் சொல்கிறார். தவிர தன் வந்து கொள்கை இல்லைன்னு சொல்கிறீங்களே என்பதைத்தான் அவர் கவுண்டர் பண்ணுறார். நாங்கள் வந்து கொள்கை இல்லாமையா சமூக நீதி பேசுகிறோம், அது கொள்கை இல்லையான்லாம் கேட்டுட்டு, குறிப்பாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சிஏ எதிர்ப்புனோமா இல்லையா, கொள்கையா இல்லையா, அது கொள்கை இல்லையா கேட்குறாரு. அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து நம்ம இந்த சட்ட திருத்தம், முஸ்லீம் சட்ட திருத்தம், வக்பு சொத்து சட்ட திருத்தத்துக்கு எதிர்த்து நாங்கள் வந்து நீதிமன்றம் போலையா, உச்ச நீதிமன்றம் எப்படிலாம் கேட்குறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறோம், நீங்கள் நீட்டு தேர்வு கூடாதெல்லாம் தான் சொன்னீங்க, ஆனால் கொண்டு வந்துடுவோம்னு சொன்னீங்க, கொண்டு வரல. ஆனால் நாங்கள் வந்து மாநிலத்திற்கு கல்வி உரிமை வேண்டும், மாநிலத்திற்கு வரணும் கல்வி அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதனால் இது கொள்கை இல்லையான்னு நிறைய கேட்குறாரு. இதில் குறிப்பாக இன்றைக்கு பிரபலமாக இந்தியாவெங்கும் குறிப்பாக தமிழ்நாடு எங்கும் உள்ள சர்ச்சை என்னது? எஸ்ஐஆர், அதாவது என்ன, தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம். அந்த திருத்தத்தை என்னெல்லாம் கோளாறு நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஒன்றிய அரசு செய்த கோளாறுகள், ஒன்றிய அரசு அல்ல, தேர்தல் ஆணையம் மூலம் செய்த கோளாறுகள், பீகாரில் செய்த கோளாறுகளுக்கு திருப்பி அடிச்சிச்சு. அது உடனடியாக உச்ச நீதிமன்றமே வந்து ஆதார் வேணா கேட்டுக்கோ, மற்றது இதெல்லாம் எதுக்கு நிபந்தனை எல்லாம் என்று சொல்லின பிறகு கடன்னு விண்ணப்பம் கொடுத்து பீகார் பரவாயில்ல என்ற அளவுக்கு கொண்டு வந்துச்சு. அப்படி உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு உள்ள படிவங்கள் நமக்கு வருது. இங்கே ஆளாளுக்கு ஒன்று குழப்புறேன். ஆளாளுக்கு எந்த அளவுக்கு குழப்புறான்னா, முதல் 4 வரி எழுதிடுவோம் விண்ணப்பத்தில், அதற்கு பிறகு வந்து நீங்கள் இடம்பெயர்ந்திருந்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த இடத்தில் நீங்கள் வாக்குச்சாவடியில் வாக்கு போட்டிருப்பீங்க, இப்போ இடம் பெயர்ந்த பிறகு நீங்கள் வந்து அந்த படிவத்தை எப்படி நிரப்புவீங்க என்பதை பெரிய கேள்விக்குறியாக்கி, உங்கள் பேர் என்ன உறவினர் பெயர் என்னன்னு கேட்கான். தலை சுத்துதுன்னாரு நம்ம தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த அளவுக்கு ஆமா சுத்துதுன்னு எல்லோருமே சொல்லும் அளவுக்கு இருந்தாங்க. எஸ்ஐஆர் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வந்ததுலேருந்து அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக விஜய் தலைமையிலான தாவேகா
உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறார்களே, மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுதான் மிக முக்கியமானது. என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெஷ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் வாட்டர் லிங்க்ஸ் வித்தவுட் லீகல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறார், வாட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறார். அதாவது புதிய தயாரிப்பான வாக்காளர் பட்டியல் என்பது என்ன, எந்த ஒரு சட்ட ரீதியான நிறுவனத்தின் மூலமாக என்ன வரல, அது இல்லாமல் வந்திருக்கு, தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கு என்பதை சுட்டி காட்டுறாங்க. சுட்டி காட்டிட்டு அது எதையெல்லாம் மீறுதுன்னு சொன்னால், இந்திய அரசியல் சட்டம் தான் உயர்ந்தது. அந்த இந்திய அரசியல் சட்டத்தில் ஆர்டிகிள் 14 மீறப்படுகிறது, ஆர்டிகிள் 19 மீறப்படுகிறது, ஆர்டிகிள் 21 மீறப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சட்டத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, அடிப்படை உரிமைகள். பேச்சுரிமை, எழுத்துரிமை, கொடுமுரிமை, குற்றமோடும் உரிமைன்னு எப்படி இருக்கோ அது மாதிரி என்ன தனிநபருடைய உரிமைகள் என்று ஒன்று இருக்கு. இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி ஆர்டிகிள் 325, ஆர்டிகிள் 326 இவையெல்லாம் தவிர 1950 வந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்பதையும் உட்பட இவை எல்லா விதிகளும் மீறப்படுகின்றனன்னு குறிப்பாக சொல்லி இருப்பது இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட்ல மட்டும் வந்திருக்கு. என்ன கவனிக்கணும்னா, ஆங்கில ஏடுகளில், அதில் உயர்ந்த ஏடுகளில், அறிவுபூர்வமான, அதுதான் அறிவுசார் ஏடு. அறிவுசாருங்களே, அறிவுசார் என்பது டிடி நெக்ஸ்ட் படிக்கணும். நீங்கள் ஹிந்து படிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா அறிவாளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் குழம்பி போச்சு இன்னைக்கெல்லாம். ஆனால் டிடி நெக்ஸ்ட்டில் நீங்கள் தேடி தேடி முக்கிய விஷயங்கள் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பக்கத்திலேயே இந்த புள்ளி விவரம் கொடுக்காங்க. தாவேகாவுடைய இந்த உச்சநீதிமன்றம் மனு தாக்கல். ஆமாம், அதில் ஒவ்வொரு பிரிவா இதெல்லாம் மீறப்படுதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய இந்த ரொம்ப கிளியரான மனு தாக்கலாக இருக்கு சார். இது தெளிவாக இருக்குல்ல, ரொம்ப தெளிவாக இருக்கு. இது கொள்கை இல்லையா சார், இது கொள்கை இல்லையா சிஎம் சார், இது கொள்கை இல்லையான்னு கேட்டுருவானே நாளைக்கு. அப்போ இந்த ரிவிஷன் என்பது, இப்படி நீ எல்லாத்தையும் திருத்த போற என்பது எனேபிள்ஸ் டெலீஷன் ஆஃப் நேம்ஸ் வித்தவுட் நோட்டீஸ். ஒருத்தரை அவர் உயிர் வாழ்கிறார், இருக்கிறார், 24 வரை வாக்கு போட்டிருக்கிறார், அவர் இடம்பெயர்ந்திருக்கிறார் என்பதற்காக நகர்மயமாகி விட்ட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நகரத்தில் உள்ள நடுத்தர வர்க்கத்தினர், குறிப்பா யாருக்கு பாஜகவுக்கு ஓட்டுன்னு கருதப்பட்டார்களோ, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்கள் உட்பட என்ன யார் திமுக வாக்குன்னு கருதப்பட்டார்களோ அவர்கள் தான் இன்னைக்கு புலம்புறாங்க. ஏன்னா அடித்தள மக்களுடைய வாக்குகள், அவர்கள் ஒரு பகுதியில் இருந்தாங்க, ஒரு குப்பத்தில், ஒரு காலனியில், ஒரு சேல்னா அவங்க பிரச்சனை இல்லை, இருக்க போகிறதில்ல, அதே இடத்த விட்டு மாற்றி பெருசாக போக போகிறதில்ல. பிளாட்ஃபாரத்தில் உள்ளவங்களுக்கு தான் என்ன வாக்குரிமை கொடுக்க போகிற என்பது பிரச்சனையாக இருந்தாலும், இந்த நடுத்தர வர்க்கத்தினர் தான் வீடை விற்று போட்டு வேறு இடத்துக்கு போகவோ, வாடகைக்கு வீடு மாறி வேறு தெருவுக்கு போகவோ, வேறு ஏரியாவுக்கு போகவோ என்று சென்னைக்குள்ளேயே இருக்கும். இதெல்லாம் குமரகுரு IAS என்று சொல்லக்கூடிய மாநகராட்சி ஆணையருக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வளர்ந்து வரும்போது அதெல்லாம் அவர் தெரிஞ்சு வரணும். ராஜாராமுக்கு கீழே அவர் IAS-ஆக செய்தி விளம்பரத்துறையெல்லாம் இருந்தார். அப்போ சரி, நல்ல ஒரு இதாகத்தானே வராருன்னு பார்த்தோம். இப்போ அவர் சாதாரணமாக எந்த பயிற்சியும் கொடுக்காம எல்லாரையும் BLOன்னு அனுப்புறாரு, வாக்குச்சாவடி. அதை தான் அதிமுக தரப்புல இந்த விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து எடப்பாடி வைக்கிறாரு. ஜெயக்குமார் கூட சொல்றாரு, கொசு மருந்து அடிக்கிறவன் BLO ஆஃபீஸர்னு போட்டிருக்கீங்க, அவருக்கு என்ன படிக்க தெரியும், ஆங்கிலத்தில் ஒரு மிஸ்டேக்னா என்ன? ஐயோ பாவம். ஆமாம், நல்ல மக்கள், நல்ல தொழிலாளிங்க, அவர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு கூட நான் BLA 2 போவேன் அப்படின்னு திமுக, அதிமுக, பாஜக இவங்கெல்லாம் கூட போனா என்ன ஆகும்? என்ன குழம்பி போய் BLO இந்த படிவத்தை எப்படி நிரப்பணும்னு அவர் ஒன்று சொல்ல, BLA 2ன்னு திமுகலேருந்து வந்தவர் ஒன்று சொல்ல, அப்படி இல்லையான்னு BLA 2ல அதிமுக வந்தவன் சொல்ல, இந்த வீட்டில் வசிக்கிறவன் மண்டையை பிச்சுக்கிடுவானா இல்லையா? அப்போ பயிற்சி கொடுக்காமல் எங்களை கொண்டு நீங்கள் இப்படி போட்டு தொல்லை பண்ணுறீங்க, எங்களை 3 நாளைக்குள்ளே முடியுங்கிறீங்க. நாங்கள் பார்க்குறோங்க வார்டுகளில், வட்டங்களில் கீழே இந்த BLA 2 திமுக, BLA 2 அதிமுக இவங்கெல்லாம் தினசரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க எல்லாருக்கும் இன்னும் படிவம் கொடுத்த முடியலை. சில இடத்துல சொல்கிறாங்க ஒரு படிவம் தான் கொடுத்துருக்காங்க, 2வது படிவம் கொடுக்கல, நிரப்பி கொடுத்த பிறகு கொண்டாடுன்றாரு BLO. மற்றபடி BLOக்கு நிரப்ப தெரியுதானா தெரியல, இந்த தம்பிங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு போன வாரம் நம்ம ஆணையர் அறிவிக்கிறாரு, 100 விழுக்காடு எல்லா விண்ணப்பங்களும் விநியோகிக்கப்பட்டு விட்டன. ஏன் போய் சொல்கிறீங்க?
நான் கண்ணால பார்க்கோமே இன்னைக்கு இல்லையா? எலெக்ஷன் தேர்தல் தலைமை அலுவலர் கூட இன்னைக்கு அதை தான் சொல்லியிருக்காரு. 89 விழுக்காடு தான் சொல்லியிருக்காரு. இல்ல அதுதான் 50% மனுக்கள் திரும்ப பெற்றுள்ளோம் கொடுத்துருக்காங்க மக்கள், மீதி 50% இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சமீபத்தில் 100 விழுக்காடு மனுவை விநியோகம் பண்ணிட்டோம்னு சொல்லி நம்ம ஆணையர் சொன்னார். அதனால பச்சையாக உண்மைக்கு புறமானது சொன்னதாக நாம பார்க்குறோம் நடைமுறையில் கிரவுண்டை பார்க்கும்போது. புரியுது. இது சென்னைக்குள்ளேயே. இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்து இடம் பெயர்ந்தவங்களை இங்கே இல்லை அப்போ அவங்கள டிலீட்டு நீக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க யாரு என்ன அவங்களுக்கு நோட்டீஸ் கூட கொடுக்காம ஒருத்தரை நீக்க உரிமை கிடையாதுன்னு தானே அடிப்படையில் சட்டத்தில் இருக்கு என்பதை விஜயினுடைய தாவேகாவினுடைய அந்த மனுவில் சொல்கிறாங்க. ஏன்னா டிவிஷன் எனேபிள்ஸ் டிலீட்டட் ஆஃப் நேம்ஸ் வித்தவுட் நோட்டீஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனலி என்ன அஃபெக்ட்ஸ் மார்ஜினலைஸ்டு வாட்டர்ஸ், அதாவது ஓரங்கட்டப்பட்ட பொருளாதாரத்தில் ஓரங்கட்டப்பட்ட சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட சாதி ரீதியாக ஓரங்கட்டப்பட்ட என அதே மாதிரி வந்து வாழ்வாதாரத்தில் ஓரங்கட்டப்பட்ட வேலையில் ஓரங்கட்டப்பட்ட வேலை செய்து கொண்டிருந்தவனையே வேலையில் இருந்து ராம்கி நிறுவனத்துக்கு நீ போ இல்லைன்னு சொன்னால் நீ வந்து பட்டி கிடந்தாலும் பரவாயில்ல, உயர் நீதிமன்றமே நீ தொடர்ந்து பட்டி கிடந்ததுக்கு இடம் கொடுத்தாலும் நீ வந்து பட்டி கிடக்கக்கூடாது, அந்த இடத்துல துணை வராரு என்ன அவர் சின்னவர் வரும்பொழுது நீங்கள் வந்து முதல்ல காலி பண்ணுங்க என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உயர்நீதிமன்றத்தின் உரிமையே மறுக்கும் அளவுக்கு அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மார்ஜினலைஸ்டு அவங்க தானே ஓரங்கட்டப்பட்டவர்கள் விளிம்பின மக்கள், அந்த மக்களுடைய உரிமைகளை நீ வந்து பாதிக்கிறாய் என்பதையும் போட்டிருக்காரு. இது எல்லாமே தாவேகாவுடைய மனு, தாவேகாவுடைய மனுவில். அப்போ இது கொள்கை இல்லையா? ஒன்றிய அரசு மோடி அரசு தவறு செய்கிறது, தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கச்சாமுச்சா பண்ணுகிறது என்று சொல்லக்கூடிய திமுக தலைமை, அதனுடைய முதலமைச்சர் கொள்கையே இல்லாம உடனே வந்தோடனே முதலமைச்சர் மட்டும் கேட்காரு. வெத்து காகிதத்துல வெத்து வேட்டா ஒண்ணுமே இல்லாம பேசுவது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இல்ல அதுதான் விஜயுமே சொல்றாரு, கொள்கைனா என்ன விலைன்னு கேட்கிற அளவுக்கு தான் முதலமைச்சர் இருக்காரு அப்படிங்கிறாரு. அதுதான் விஷயம். ஆனால் இப்பொழுது நான் வந்து சுட்டி காட்டிய விஷயத்திலையும் அவர் வந்து கொள்கை இருக்கிறது என்று நிரூபித்த மனு இது. உங்களுடைய பார்வையில கிறிஸ்டல் கிளியரா பண்ணியிருக்காங்க தாவேகா. நிச்சயமா பண்ணியிருக்காங்க. அதனால ஒரேடியா வந்து எந்திக்க விடாம அடிக்கிறது என்ற வேலையை செஞ்சா, அதனாலதான் சொல்றாரு நாங்க இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள அலறீங்களேடான்னு கேட்கிறாரு. கேட்டுதானே அவரு என்ற அளவுக்கு தான் அவருடைய பதில்கள் இருக்கு. அதனால அதற்கு பதில் சொல்கிறேன் பேர் வழி என்ற பெயரில் ஏதாவது என்ன அந்த மயிர் விளக்கும் வாதம் சொல்லுவாங்க, வரிகளுக்கு உள்ள பூந்துக்கிட்டு ஏதாவது எடுத்துக்கிட்டு பதில் சொல்வது என்பது இனி எடுபடாது. விஜய் சொல்வது பிரபலம் என்பதனால் எடுபடும், அதை எதிர்த்து சொல்வதாக இவர்கள் செய்யக்கூடிய பரப்புரை எடுபடாது. தாராளமாக பரப்புரை பண்ணட்டும், நல்லது தானே. அரசியல் விவாதம் ஆரோக்கியமானது தான். என்ன விஜயும் குறை சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சரியாக சொல்லும் பொழுது அது எடுபடக்கூடியது தான். அப்படி வந்து ஆக்கபூர்வமான வேலைகளை செய்யணுமே தவிர இந்த மாதிரி அள்ளி தெளித்தோம்னு சொல்லி என்ன குழப்பி விட்டுட்டா அதன் மூலம் வந்து விஜய்க்கு எதிராக எல்லாம் போகும் என்று சொன்னால் அது அறிவுசார் பார்வை அல்ல. ஒரு மெயினாக வந்து சார் இப்போ விஜய் நேற்று பேசின விஷயங்கள்லேயே நிறைய விஷயங்கள் பேசினாலும் நம்ம ஒரு ஊடகவியலாளராக ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பேசுகிறோம். இந்த கொள்கைன்னு நம்ம பேசுகிறனால அண்ணாவை மறந்தது யார், அண்ணாவிடமின்றி கட்சியை கைப்பற்றியவர் என்னென்ன செய்கிறார்கள்னு பார்க்குறீங்க, மக்களுக்கு புரியுங்கிற ஒரு விஷயத்த பதிவு செய்கிறாரு. இதை நிறைய பேர் உன்னிப்பாக கவனிப்பாங்களா இல்லையான்னு தெரில. இப்போ அண்ணாங்கிறனால தான் நம்ம இந்த இல்லையே பதில் சொல்லிட்டாங்களே, அண்ணா படம் நீ வைக்கவே இல்லையே. படம் வைக்கிறதெல்லாம் ஓ வேலைடா, செயல்படுறது நான் எங்கள் வேலைன்னு சொல்லிட்டான்னா இந்த படம் காட்டுறவங்க தான்டா படம் வைப்பாங்க. கபட நாட்டக தாரிங்கிறார்ல அவர் விஜய், அதைத்தானே ஏற்றுக்குவான் அவன் தொண்டன். அதனால் அவனை எப்படி கலைக்க முடியும்? கலைச்சிடலாம், நிலைகொலைய வச்சிடலான்னு நினைத்தால் இவர்களுடைய தாக்குதல்கள் அந்த அளவுக்கு எடுபடாது என்பதுதான் வந்து நிறுவனம் ஆகுது. இல்லை இப்போ எந்த இடத்துல அண்ணாவை திமுக மறந்துடுச்சு, எந்த இடத்துல அண்ணாவை கைவிட்டு விட்டார்கள் திமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்ல. எங்க அண்ணா வந்து அப்படின்னு திமுக தரப்புல இருந்து விமர்சனங்கள் வருது, நாங்க எந்த இடத்துல விட்டோம், மதுவிலக்கு போனாலும் அண்ணா நகருங்கிறது இல்லாம இல்ல, அண்ணா நகர் அண்ணாங்கிற வார்த்தை எங்க போனாலும் இல்லாம இல்ல அப்படிங்கிற அளவுக்கு திமுக தரப்புல இப்ப விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காங்க. அதாவது அவர்கள் என்ன சொல்றாங்க அர்த்தம்னு சொன்னா, அண்ணாவுக்கு எல்லா இடமும் செலவழித்தால் அண்ணா கொள்கை நிறைவேறி போச்சு, அண்ணாவுக்கு நகர்கள் எல்லா இடமும் வச்சாச்சுன்னா அண்ணா கொள்கை நிறைவேறி போச்சு, அண்ணா பேர்ல தெரு வச்சாச்சுன்னா அண்ணா கொள்கை நிறைவேறி போச்சு, அண்ணா சொன்ன மதுவிலக்கை நான் கொண்டு வர மாட்டேன்னு சொன்னா எங்க கொள்கை, அது எப்படி அண்ணா கொள்கை ஆகும்?
இல்லையா? அதனால் இவர்கள் வந்து என்னதான் அண்ணாவை சொல்லி அண்ணா காங்கிரசினுடைய அன்றைய ஊழலை எதிர்த்து, அதாவது பக்தவச்சலத்திய அன்றைக்கெல்லாம் பிரபலமானது என்னதுன்னா 10 லட்சம் ஊழல் என்பது பிரபலமாச்சுங்க. 10 லட்சம் தான் அழைப்பார் அண்ணா. அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்த காலம். அதே மாதிரி ஒவ்வொன்றையும், அதாவது இந்தி திணிப்பா அண்ணா எதிர்த்து அதை எதிர்த்த போரில் நிற்பார். நாம் இப்போ என்ன பண்ணுறோம்? ஆட்சி கட்சிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள நடத்தும் பள்ளிக்கூடங்கள்லேயே இந்தி முதன்மைப்படுத்துகிறோம். சிபிஎஸ்சியில் இந்தியை கொண்டாந்துடுறது. தமிழ் பேசினால் அபராதம் போடுறோம். ஏங்க, நம்ம துணை முதல்வர் அப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. அவங்க பள்ளிக்கூடம் அவர் போகிறாருனால அங்கே மைக்கில் முதல்ல எடுத்தோன்னே இங்கே நான் தமிழில் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சுக்கிறாரு. அங்கேயே கிண்டலும் பண்ணிக்கிறாரு. அது அவற்றுள்ள நல்ல குணம்னு வைங்களேன், இளமை குணம். என்ன அப்படிப்பட்ட நிலையில் எப்படி அண்ணா கொள்கை? கொள்ளையடிப்பது தானே உங்கள் கொள்கை, நீங்கள் எப்படி அண்ணா கொள்கை என்ற பாயிண்ட்டை கேட்குறாரு விஜய். இது ஆமாம்மான்ல பிடிஓ ஆஃபீஸுக்கும் ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் மருத்துவமனைகளுக்கும் போய்கிட்டு இருக்கிறவன் லஞ்ச லாவண்யத்தை நேரடியாக சந்திச்சுட்டு இருக்கிற மக்கள் அவன் தான் வந்து வாக்கு போட போகிறான். அவனுக்கு தெரியாதா நீங்கள் அடிப்பது கொள்ளை தான், விஜய் அந்த தம்பி தைரியா தான் சொல்லிச்சு அப்படி தானே அவன் சொல்லுவான் என்ற அளவுக்கு தான் அது போய்கிட்டு இருக்கு. முக்கியமான சில மாவட்ட செயலாளர்கள் இருக்கும் இடத்துல ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டார் தொகுதிகளில் குறி வைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை வந்து தாவேகா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து நிறைய மாற்றங்கள் தாவேகாவிலே நடக்க இருக்கிறதுன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது ஒரு வரவேற்கத்தக்கதாக இருக்கும், இந்த தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் நமக்கு இப்போ அந்த கொளத்தூர் தொகுதியில் முதல்வருக்கு எதிராக ஒரு நபர் இறக்குற மாதிரி தகவல்லாம் வருது. அது எந்த அளவுக்கு இல்லை, இயல்பாகவே ஒரு தலைமை எடுக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரையுமே அவர் வந்து தேர்தல் போட்டியில் குறி வைக்கிறார். திருச்சிக்கு வரும்பொழுது இங்கே 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள், எதுவுமே உங்களுக்கு செய்யவில்லைன்னு சொன்னார். அதே போல் வந்து அங்கே வந்து கரூருக்கு போகும்பொழுது நேரடியாகவே வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் நேரடியாகவே அந்த வேட்பாளரை, திமுக வேட்பாளரை, அமைச்சரை, முன்னாள் அமைச்சர் அல்லது இன்னாள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் என்ற பெயரில் இன்னாள் அமைச்சராக இருப்பவர்கள் எல்லோரையுமே சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு கட்டமும் வந்து அந்த மாதிரி மோர் கான்கிரீட்டாக போடும் பொழுது அவருடைய திட்டமே எங்கே நோக்கி போகுதுன்னு சொன்னால், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேண்டிய முக்கிய பிரமுகர்களுக்கு எதிராக ஒரு வலுவான வேட்பாளர்களை நிறுத்தி என்ன அவர்களுக்கு சவால் விடுவது என்பதும், அதில் வந்து அவர்களை தோற்கடிக்க முயல்வது என்னும் அளவுக்கு இருக்கு. அதில் நிச்சயமாக முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதி வந்து தான் ஆகும். கொளத்தூர் தொகுதியிலேயே என்னன்னு சொன்னால், ஒருத்தர் ஏற்கனவே பெரிய அளவுக்கு பேருந்துகளை, தனியார் பேருந்துகளை நடத்தி கொண்டிருப்பவர், அவர் விஜய் விக்கிரவாண்டியில தொடங்கி ஒவ்வொரு இடத்திலையும் அதனுடைய ரசிகர்கள் செல்வதற்கு அவரே வந்து பேருந்துகளை கொடுத்தல் என்பதும், கரூர் சம்பவம் தான் மிகவும் சிக்கலானதுன்னு சொன்னா, அங்கிருந்து அந்த 41 குடும்பத்தினருடைய அழைத்து கொண்டு வருவதற்கு அவருடைய பேருந்தையே வந்து ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டு வந்து, ஏன்னா மற்றெல்லாம் தடுத்துடுறான். தொலைபேசியில போக்குவரத்து துறையில் இருந்தே மேலுள்ள அதிகாரிகள் மூலமாகவே போன் பண்ணி கல்யாணம் கொடுக்காத, பஸ் கொடுக்காத. அதுதான் இந்த பேருந்துக்குமே நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அதை மீறி அதை சாதிச்சிருக்காரு. அவர் சாதிச்சிருக்காரு இந்த 3 எழுத்துக்காரர். அப்ப 3 எழுத்துன்னே சொல்லியே திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை வந்தது என்ன, அண்ணா காலத்திலும் சரி, கலைஞருமே அதையே வந்து 3 எழுத்தை தூக்கி பிடித்த காலம் என்று 3 எழுத்துன்னு ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த படத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அப்படி அரசியல் 3 எழுத்தில் வந்தது. இங்கே அரசியல்வாதியாக ஒருவர் வந்து புதிதாக தாவேகாவில் இறங்குகிறார், என்ன 3 எழுத்து உள்ளவர் என்று வரும்பொழுது பணத்திற்கும் கவலை இல்லை, அவருடைய சமூகம்னாலும் சரி. சென்னையில் இன்னமும் சொல்ல போனால் உயர்நீதிமன்றம், தலைமைச் செயலகம், மெட்ராஸ் பல்கலைக்கழகம் 3ஐயும் குறிப்பிட்ட சமூகத்தினருடைய செல்வாக்கு என்பதுதான் இருக்கும் என்று உண்டு. அப்படி உள்ள வரலாறு என்பதிலிருந்து திமுகவுக்கு அது வந்துவிடக்கூடாது என்று கலைஞர் முற்பட்டார் என்பதும் நாடு அறிந்த விஷயம். ஆனால் அது மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் அப்படியே நிறுவப்பட்டு விட்டது மீண்டும் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. அப்படி இருக்கும் பொழுது அந்த சமூகத்தில் இருந்தே வந்து ஒருவர் வந்து அதே கொளத்தூர்ல நிக்க போறாருன்னு சொன்னா, தாவேகால அதற்கான தயாரிப்புன்னு சொன்னா, நிச்சயமாக இது தன்னுடைய தொகுதி என்ற தலைவலியை ஏற்படுத்தி தமிழ்நாடு எங்கும் நிதானமாக, அமைதியாக, ஆர்வத்துடன், என்ன மகிழ்ச்சியாக பரப்புரை செய்வதற்கு முதல்வருக்கே சிக்கலை ஏற்படுத்துவது என்ற அளவுக்கு போகுமான்னு கேட்காங்க. அப்ப கரெக்டான பக்காவான சாய்ஸை பண்றாரு தாவேகா. ஒவ்வொன்றிலையும் வந்து தேர்வு செய்வது என்பதுதான். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தம்பிங்க, நன்றி சார்.